வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைப்பிங் தாங்க வைக்க போகிறேன். போன வீடியோவில் நான் வந்து ஷோல்டர் வந்து பிசுறு தெரியாமல் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு நான் போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் பைப்பிங் தாங்க ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த ப்ளவுஸுக்கு இது மாதிரி கலர் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் அளவு கரெக்டாக 1.5 இன்ச் அகலத்துக்கு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஜாயின் பண்ணிக்கிட்டேன். கிராஸ் பீஸ் எடுத்து இப்போ ஜாயின் பண்ணிக்கிட்டேங்க. எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பீஸரை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஜாயின் மோஸ்ட்லி அதிகமாக வராத மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்குங்க. நல்ல பெரிய பீஸாக இருந்ததுன்னா நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். எனக்கு ஒரு 3 பீஸ் எடுத்துருக்குறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரே கால் அளவு நம்ம புதுசாக பழகிறவங்கனால 1.5 இன்ச் வைக்கலாங்க. நல்லா தைக்கிறவங்களாம் கொஞ்சம் கம்மியாக எடுப்பாங்க. நம்ம வந்து இப்போ 1.5 இன்ச்சு அளவுக்கு கிராஸ் துணி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு நான் மடித்து ஓரத்தையெல்லாம் போட்டுக்கிறேங்க. இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் வேறு கலர் இது வேறு கலர் வைக்கிறதுனால இப்போ இந்த கிராஸ் பீஸில் வந்து நம்ம இந்த கிராஸ் பீஸோட கலர்லேயே நம்ம மடித்து அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணும்போது நூலை மாற்றிக்கலாங்க ப்ளவுஸ் கலருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நான் அடிச்சிருக்கேன். அடித்து எடுத்துக்கிட்டேங்க. பார்த்திங்கன்னா இப்படி தான் எடுத்திருக்கேன். இப்போ ப்ளவுஸில் நல்ல பக்கத்தை நீங்கள் எடுத்துக்கங்க. எது நல்ல பக்கம் எது ராங்குன்னு பார்த்துக்கிட்டு நல்ல பக்கத்தை கீழ் பக்கமாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஃபஸ்ட் டைம் குழப்பமாக தாங்க இருக்கும். அப்புறம் போக போக பழகிக்கும். எனக்கு ஒரு 2-3 வாட்டி கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. நான் வச்சு பார்த்துட்டு அப்புறம் தாங்க அடித்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சுட்டு ராங் சைடு வந்து கீழே இருக்கணும். மேலே ராங் சைடு இருக்குது, அந்த இதில் கிராஸ் பீஸில் ராங் சைடும் கீழே இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம திருப்பி வரும்போது நம்ம அடித்தது உள்பக்கமாக வந்துடும். பார்த்திங்கன்னா வச்சுட்டு நம்ம ஒரு கொஞ்சம் துணியை விட்டுட்டு நம்ம அடிச்சுக்கலாங்க. கொஞ்சம் நல்லாவே விட்டால் தான் நமக்கு ஃபஸ்ட்டு பைப்பிங் உருட்டி தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கிராஸ் பீஸ் பெருசாகவே எடுத்துக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரியே நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லாவே கரெக்டாக அந்த ஜாயிண்ட் இருக்கிற இடம் எல்லாமே துணி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. எங்கேயாவது கொஞ்சம் நம்ம முன்ன பின்ன இருந்துச்சுன்னா அப்புறம் நமக்கு பைப்பிங் கரெக்டாக வராதுங்க. நான் மிஸ்டேக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. கரெக்டாக பார்த்து கிராஸ் பீஸ் கரெக்டாக எடுத்து இதே மாதிரி தைச்சு பாருங்கள். நானும் இது ஃபஸ்ட் டைம் தாங்க ப்ளவுஸில் பைப்பிங் வச்சு பழகிறேன். எனக்கு ஃபினிஷிங் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. பார்த்திங்கன்னா இப்போ த்ரெட் பைப்பிங்னால் நமக்கு ஒரே மாதிரியே வரும். நம்ம கையிலேயே வைக்கிறதுனால நமக்கு ட்ரைனிங் இருந்ததுன்னா பழக்கம் அதிகமாக வச்சுருந்தால் கரெக்டாக வருமோ என்னமோ நமக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க வருது. கொஞ்சம் பார்த்து பொறுமையாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி பழகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வச்சு கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு லைட்டாக நீங்கள் அந்த பைப்பிங்கில் படாமல் ப்ளவுஸ்லேயே பண்ணுங்கள். அது இல்லாமல் அந்த ப்ளவுஸ் கலருக்கு நம்ம நூல் போட்டுக்கணும். எனக்கு ஒரு இடத்துல 2 இடத்துல லைட்டாக பட்டுருச்சுங்க. நான் அப்போது பார்த்து பண்ணும்போதே நமக்கு லைட்டாக பட்டுருது. அடுத்த வாட்டி இன்னும் கவனமாக பண்ணணுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்திருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த அளவுக்கு தாங்க வந்திருக்கு. அடுத்த வீடியோவில் நான் வந்து டாட் வந்து பிடிச்சி பட்டி ஜாயின் பண்ணி ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதும் காட்டுறேங்க. இந்த ப்ளவுஸில் நான் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டாங்க ஸ்ட்ரைட் தையல் போட சொல்லி, நான் ஸ்ட்ரைட்டாக தாங்க ஜாயின் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா இப்படி தாங்க உள்ளே அந்த பிசுறு தெரியாமல் நம்ம அடித்தது உள் பக்கமாகவும் இந்த அளவுக்கு வந்திருக்குதுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.